இந்த ஆண்டின் இரண்டாவது மின்சார கட்டண திருத்தமாக இலங்கை மின்சார சபை ஒட்டுமொத்த மின்சார கட்டண குறைப்பை 10% மட்டுப்படுத்தியிருந்தது. எவ்வாறாயினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த முன்மொழிவை ஆராய்ந்து வீடுகள், வழிபாட்டு தலங்கள், ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள், பொது இடங்கள், அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து நுகர்வோர் பிரிவுகளின் மின் கட்டணத்தை நாளை முதல் குறைக்க தீர்மானித்துள்ளது. அதற்கமைய ஒட்டுமொத்த கட்டண குறைப்பு 22.5% அமையவுள்ளது. மின்சார கட்டணத்தை 22.5 வீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வீட்டு மின்பாவனைக்கான 30க்கும் குறைவான அலகுகளுக்கான கட்டணம் 8 ரூபாவிலிருந்து 6 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. இது மின்சார சபை பரிந்துரைக்கு அமைய 25 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது. 30 முதல் 60 அலகு வரையான கட்டணம் 20 ரூபாவிலிருந்து 9 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. இது 55 வீத குறைப்பாகும். 30 அலகுகளை பயன்படுத்தும் நுகர்வோரின் இன்றைய கட்டணம் 280 ரூபாவாக அமையும். இதற்கு முன்னர் அது 390 ரூபாவாக காணப்பட்டது. 30க்கும் 60க்கும் இடைப்பட்ட அலகுகளை பயன்படுத்தினால் அவர்களின் மின் கட்டணம் 700 ரூபாவாக அமையும். 60 அலகுகளை பயன்படுத்தியிருந்தால் இதற்கு முன்னர் 1140 ரூபாவை செலுத்தியிருக்க வேண்டும். தற்போது அது 700 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. 180 அலகுகளை பயன்படுத்துவோரின் கட்டணம் 2000 ரூபாவால் குறைவடையும். 150 அலகுகளை பயன்படுத்துவோரின் கட்டணம் 1800 ரூபாவால் குறைவடையும். 120 அலைகளை பயன்படுத்துவோர் மின் கட்டணம் 1500 ரூபாவால் குறைவடையும். சமய வழிபாட்டு தலங்களில் குறைந்த மின்பாவனை கொண்ட பிரிவினருக்கு இதுவரை அறவிடப்பட்ட அலகுக்கான கட்டணம் 8 மற்றும் 9 ரூபாவிலிருந்து 6 ரூபாவாகவும், 18 ரூபாவாக இருந்த அலகின் கட்டணம் 10 ரூபாவாகவும், 32 ரூபாவாக இருந்த அலகின் கட்டணம் 20 ரூபாவாகவும், 43 ரூபாவாக காணப்பட்ட ஓர் அலகின் கட்டணம் 30 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பிரிவின் கீழ் மாதாந்த நிலையான கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகள், சுற்றுலா நிறுவனங்களுக்கு பகல் நேரத்துக்கான கட்டணம் 33 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது. ஏனைய நேரங்களில் அதனை விடவும் குறைவடைந்துள்ளது. அதற்கு மேலதிகமாக பொது பாவனையின் போதும் மின் கட்டணம் குறைக்கப்பட உள்ளது. நடுத்தர மத்தியதர வகுப்பினருக்கும் இதன் மூலம் நிவாரணம் கிடைக்க உள்ளது. புதிய கட்டண திருத்தத்துடன் இலங்கை மின்சார சபைக்கு 7 நிபந்தனைகளை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு விதித்துள்ளது.